இந்த நாளிலும் தான் கோத்திரத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் சில காரியங்கள் உண்டு. தான் கோத்திரத்தை குறித்து வேதத்திலே 12 கோத்திரங்கள், அதில் ஒவ்வொன்றாக நாம் கற்று வருகிறோம். இன்று நாம் சிந்திக்கிற கோத்திரம் தான் கோத்திரம். தான் என்கிற பெயர், தான் என்கிற பெயர் வேதத்தில் ஒரு மனிதனுக்கும் வருகிறது, ஒரு இடத்துக்கும் வருகிறது. தான் முதல் பேர் சபா வரை அப்படின்னு படிச்சிருப்பீங்க பைபிள்ல. அங்க தான் ஒரு இடத்தை குறிக்கிறது வேதத்தில். மற்றொன்று யாக்கோபின் குமாரனாகிய தான். நாம் படிக்கிறது யாக்கோபின் குமாரனாகிய தான் என்கிறவனை படிக்கிறோம். அவன் பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் நியாயாதிபதி, ஜட்ஜ் அப்படின்னு பேர், அர்த்தம் நியாயாதிபதி என்று சொல்லி. அப்படி என்றால் இவன் பெயரிலேயே ஒரு பொருள் இருக்கிறது. இவன் ஒரு நியாயாதிபதியாய் இருப்பான், அல்லது இவன் சந்ததிகளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்கிறதை நமக்கு காட்டுகிறது. இவனுக்கு பெயர் வைத்த போது இவன் யாக்கோபுடைய 5வது குமாரனும் ராகேலுடைய வேலைக்காரி இருக்கிறாளே பில்காள், அவளுடைய முதல் குமாரனுமாய் இருக்கிறான். அப்படியே கொஞ்சம் தான் யாருன்னா ராகேலுடைய வேலைக்காரி பில்காள். அந்த பில்காளை கொடுத்து யாக்கோபிடத்தில் பெற்றுக்கொண்ட அவளுக்கு அது முதல் பிள்ளை. ராகேல் பார்க்கிறா, லேயாளுக்கு மட்டும் 1 2 3 4ன்னு போயிட்டு இருக்கு, நமக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ தனக்கு கிடைக்காததினால் அவளுக்கு பெரிய வழக்கு, பிரச்சனை. இந்த பிரச்சனையின் நிமித்தமாய் அவள் நினைத்தது, என் வேலைக்காரி மூலமாகிலும் எனக்கு ஒரு சந்ததி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு வேலைக்காரி பில்காள், அவள் மூலமாக கிடைத்த ஒரு குமாரன் தான் இந்த தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 5 6 ஆகிய வசனங்களில் பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இப்ப ராகேல் பேர் வைக்கிறாள். லேயாள் பெற்றாள், லேயாள் பேர் வைத்தாள். லேயாள் பெற்றாள், லேயாள் பேர் வைத்தாள். ராகேல் ஒரு பிள்ளையை பெற்றபோது ராகேல் பேர் வைத்தால் பெனோனி என்றும், அவன் அப்பா பெயரை பென்யமீன் என்றும் பெயரிட்டார். இப்போ இங்கே ராகேலின் வேலைக்காரி பில்காள் பெற்றாள். பெயர் வச்சது பில்காள் அல்ல, பெயர் வச்சது ராகேல். ஏன்னா வேலைக்காரிக்கு உரிமை கிடையாது, பெற்றுக் கொடுக்கிற ஒருவளா மட்டும்தான் வைத்திருந்தார், வேற ஒன்றும் கிடையாது. பெயர் வைக்கும் உரிமை ராகேலுக்கு. ராகேல் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறார். 3 காரணம் சொல்றா. காரணம் 3 காரணம். ஏன் why this name, ஏன் பில்காள் இந்த பிள்ளைக்கு இந்த பெயரை வைத்தார் என்பதற்கு 3 காரணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? தேவன் என் வழக்கை தீர்த்தார். அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இருக்கிற வழக்கு முடிஞ்சு, ஏன் எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சாச்சு, என் பெயரை சொல்ல எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சாச்சு, என் வழக்கை கர்த்தர் தீர்த்தார். 2வது அவர் சொல்றா, என் சத்தத்தை அவர் கேட்டார். இவனை தான் என்று பெயரிட காரணம் என்னவென்றால், இவன் எனக்கு கிடைத்தார் என்றால் தேவன் என் வழக்கை தீர்த்தார் என்பதே பொருள். இன்னொரு அர்த்தம், என் சத்தத்தை கேட்டார், அந்த காரணத்துக்காக நான் இவனுக்கு தான் என்று பெயரிடுகிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், எனவே தான் என்று பெயரிடு. அந்த வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு
எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டான். அவனுக்கு தான் என்று பெயரிட்டான். இதுதான் அந்த பெயருடைய காரணமாய் இருக்கிறது. இதான் முதல் குறிப்பு. நான் சொல்லுகிற முதல் குறிப்பு, தான் யார், அவன் பெயர் அர்த்தம் என்ன, அவன் பெயருக்கான காரணம் என்ன, இவ்வளவுத்தையும் சொன்னேன். இரண்டாவது ஒரு குறிப்பு, இந்த தானை குறித்து அவனுடைய அப்பாவாகிய யாக்கோபு சொல்லும் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து அப்பா ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் புரிந்து வருகிறோம். 49ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே, 49ஆம் அதிகாரத்திலே 16, 17 ஆகிய வசனங்களில் இந்த தான் எப்படிப்பட்டவன் என்கிறதை குறித்து 4 குறிப்புகளை அவங்க அப்பா சொல்றார். ஒரு பிள்ளைய, தானுக்கு கல்யாணம் ஆச்சான்னு தெரியல, அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சான்னு தெரியாது, யாரு, யாக்கோபு மரிக்கும் போது. ஆனா பிள்ளைகளை குறித்து தகப்பன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒண்ணு, தான் ஒரு கோத்திரமாவான். அப்பா சொன்ன சில ஆசீர்வாத வார்த்தைகளை கவனியுங்கள். இவன் நாசமா போவான்னு சொல்லல, தான் ஒரு கோத்திரமாவான். அப்படின்னா ஒரு திரள் கூட்ட ஜனமாவான் அப்படின்னு அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் முதல் வார்த்தை அப்படித்தானே இருக்குது. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி. இரண்டாவது அப்பா இவனை பற்றி சொல்றது என்ன தெரியுமா? தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். இதெல்லாம் கோத்திரத்துக்கு, அந்த தானுடைய குடும்பத்துக்கு மேல விழுற ஆசீர்வாதம், தானுடைய குடும்பத்துக்கு மேல கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்பா பிதாக்கள், அப்பா வாயிலிருந்து வர்ற வார்த்தை. அன்னைக்கு அப்பா சொல்லிட்டா ஆசீர்வாத வாயிலிருந்து வந்துட்டா அது ஆசீர்வாதம் தான். ஆமென், அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கான். அப்ப என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடக்குமா? என்ன சொன்னாங்களோ அதிலும் முற்பிதாக்கள், பேரண்ட்ஸ், பெற்றோர், அவங்க சொல்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அதனால உங்க பிள்ளைகளுக்கு மேல நீங்க நல்ல ஆசீர்வாதங்களை கூறுங்கள். உங்கள் பிள்ளைகள் மேல் நீங்கள் நல்ல ஆசீர்வாதங்களை கூறுங்கள். உங்க பேர பிள்ளைகள் மேல் நீங்கள் நல்ல ஆசீர்வாத வார்த்தைகளை கூறுங்கள். மக்கு 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 சொல்லாதிருங்கள். எல்லாரும் அடுத்த திட்டுவாங்க, உனக்கு ஒரு அறிவும் கிடையாது, உனக்கு ஒரு அறிவு நிறைய இருக்குது, நம்ம தான் கண்டுபிடிக்கல. நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம அறிவு அவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு. ஆனா அவனுக்கு நிறைய அறிவு. நம்ம நினைச்சிட்டோம் அவனை, உனக்கு ஒண்ணு தெரியல, மக்கு மக்கு மக்கு. சொல்லாதிருங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகள், அன்னைக்கு பிதாக்கள் சொன்ன வார்த்தைகள், பெற்றோர் சொல்ற வார்த்தைகள் அந்த வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். இந்த ஏசா வேட்டையாடி கொண்டு வரான் ஈசாக்குக்கு. யாக்கோபும் எல்லாம் வாங்கிட்டு போறான், பத்திரத்தை காட்டி எல்லா கையெழுத்து வாங்கிட்டு. கை நாட்டு அப்படியா நடந்துச்சு? இல்ல, வாயில சொல்ல சொல்ல அவ்வளவு அவன்கிட்ட போயிட்டே இருக்குது. வாயில அப்பா சொல்ல சொல்ல எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸும் மாறிக்கிட்டே இருக்குது அவனுக்கு. இப்ப ஏசா வந்த போது அப்பாட்ட கேட்கும் போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏப்பா எல்லாம் கொடுத்துட்டேன்ப்பா. எப்படிப்பா கொடுத்தீங்க? அப்படியே கொடுத்தேன், நான் சொல்ல நான் வாங்கிட்டான். வார்த்தை, சொல்ல வாங்கிறது வார்த்தை. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். யாக்கோபு தன் பிள்ளையாகிய தானை குறித்து சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னா? இந்த ஜனம், இவன் தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். இன்னைக்கு நம்ம மேல ஒரு ஆசீர்வாதம் வரணும். நீ கோத்திரமாவாய், உன் சந்ததிகள் அழிந்து போவதில்லை. கர்த்தருக்குள் உங்கள் சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்கிற ஜனமாய் அது இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் குறுகி போவதில்லை. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பங்கள் பெற்றுக்கொள்வதாக. இன்னொன்னு பெற்றுக்கொள்ளணும், என்ன தெரியுமா? நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள். தான் என்கிற ஒருவன் மேல் வைக்கப்படுகிற ஆசீர்வாதம் இன்று ஒவ்வொரு விசுவாசிகளின் மேல வரட்டும். அது என்ன தெரியுமா? நியாயம் தீர்ப்பீர்கள். அப்படின்னா அர்த்தம், நீங்க ஒரு சைடா பேச மாட்டீங்க, நீங்க நியாயமாய் நிற்பீர்கள்.
அதுதான் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய உரிமை அல்லது அதிகாரம் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நம்ம நடந்து கொள்றது எப்படி நடக்கணும்னா, நம்ம ஒரு ஜட்ஜ் மாதிரி நடக்கணும். ஜட்ஜ் எப்படின்னா, ரெண்டு பக்கத்தில் உள்ளதையும் கேட்டு நியாயத்தை கூறுவது, அதுதான் ஜட்ஜ். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது ஒரு வார்த்தை எழுதுகிறார், பரிசுத்தவான்களாகிய நீங்கள் பூமியை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களான்னு கேட்கிறார். விசுவாசிகளை, கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து கேட்கிறாரு. நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வாக்கியத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் அப்படின்னா ஜட்ஜிங் எபிலிட்டியை கர்த்தர் விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார், தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, நீங்களே முடிக்க முடியாதா? அதான் உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைய நீங்களே முடிக்க முடியாதா? பவுல் கேட்கிறது, நீங்க 1000 வருஷ அரசாட்சியில நீங்க நியாயாதிபதிகளாய் வைக்கப்பட போறீர்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்காக கர்த்தர் உங்களை கொண்டு போக இருக்கும்போது நீங்க பூமியில எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? உங்களுக்குள்ள இருக்கிற அற்ப வழக்குகள் தீர்க்கப்படாது இருக்கிறது என்ன? சின்ன பிரச்சனை, காம்பவுண்ட் பிரச்சனை, ஒரு மர பிரச்சனை. நமக்கு இங்க ஒரு மர பிரச்சனை வந்துச்சு. நான் நேரா அவர் வீட்டுக்கு போயிட்டேன். ஐயா, வெட்டினது தப்பையா, மன்னிச்சுக்கோங்க, என்ன தரணும்னு கேட்குறீங்களோ தாரை, நஷ்ட ஈடு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்து உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் நேராக சொல்லலை, உண்மைதான். பக்கத்து வீட்டுக்காரரு என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் சொல்லியிருக்கேன், அவர் வெட்ட சொல்லிடுறேன், வெட்டுங்கன்னு சொல்லிவிட்டாருன்ட்டார். அவர் வார்த்தையை நம்பி வெட்டினது தப்பு. நான் நேரா வாக்கு வாங்கியிருந்தால் வெட்டலாம். அப்போ ஒரு நம்ம யூத் கேம்புக்கு போயிருக்க அன்னைக்கு மரம் க்ளோஸ், மரம். அப்ப அவர் பார்த்தார், ஏன் மரத்தை நீ எப்படி வெட்டலாம் பாஸ்டர்? கேஸ் போட்டார். உடனே ஸ்டேஷன்ல போய் கொடுத்துட்டார். நானும் மனைவி நீனும் உண்டோ சேர்ந்து தான் போனோம் அவருடைய வீட்டுக்கு. எதுக்கு? அற்ப வழக்கு நம்மளே தீர்த்துக்குவோம். எதுக்கு கோர்ட்டுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு? நீ கேஸ் கொடுத்துட்டியா, நான் பாரு அடுத்த ஒரு கேஸ் உன் பேர்ல கொடுக்குறேன். அப்ப அவர் சொன்னார், பாஸ்டர் உங்க பேர்ல நான் கேஸ் கொடுக்கல, என்னமோ என்னையும் ரொம்ப மதிக்கிற மாதிரியும் வேற யாரையோ ரொம்ப துச்சமா நினைக்கிற மாதிரியும். நான் அவர்கிட்ட சொன்னேன், யார் மேல நீங்க கொடுத்தாலும் அது எங்க மேல கொடுத்தது தான். நான் அதனால சரி என் மேல கொடுக்கலன்னு நான் போக முடியாது, ஏன்னா இது சர்ச்சை விஷயம். அப்போ நீங்க யாரோ ஒரு சில நபர்கள் மேலதான் நீங்க பேர் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு நான் தான், என் மேல கொடுத்த மாதிரி தான். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிடுறது, வழக்கு வேண்டாம். அந்த அந்த அதுல அந்த ரப்பர் மரம் காத்தடிச்சுன்னா எங்க வீட்டுல கரண்ட் போகும். அது மரத்தை அது அவ்வளவு தூரம் கடந்துச்சு. அப்புறம் அந்த போஸ்டை நிமித்த நேரம் அது இவங்க காம்பவுண்டை விட்டு முழுவதும் வெளியே இருந்துச்சு. சாஞ்ச் நிமித்த முடியாது நம்ம இபி லைனை. அந்த ஒரு கஷ்டத்துக்காக தான் அது மாற்றப்பட்டுச்சு. நான் இப்படிப்பட்ட மரம்லாம் நின்றுச்சு உங்க வீட்டிலனா அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம வச்சுக்கோங்க. மரத்துக்கு தெரியாது, புத்தி கிடையாது. அதுக்கு தான் கிடையாதுன்னா நமக்கும் இல்லாம இருக்கக்கூடாதுல்ல, நமக்கு கொஞ்சம் இருக்கும்ல. மரமே நீ ஏன் அங்க போனா? சில வீட்டுல கெட்டி பிடிச்சி இழுத்து போட்டிருப்பாங்க, பக்கத்துல சில நேரம் பிரச்சனை இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியணும். மார்த்தாண்டத்துல நாங்க கட்டடம் கட்டும் போது பக்கத்துல இருக்கிற அவங்க விலையில உள்ள ஒரு தென்னை மரம் நம்ம ஏரியாக்குள்ள இருந்துச்சு. அப்போ ஒரு பில்லர் போடும்போது
அந்த மரத்துக்காக பில்லரை கொஞ்சம் தள்ளி போட்டோம், கொஞ்சம் பீம் வர்ற. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நாங்க சொல்லியிருந்தோம். அப்பா சொன்னாங்க, சரி நான் கட்டி எடுத்து இழுத்துடுறேன், எப்படியும் 2-3 வருஷம் ஆகும் இழுத்து முடிக்கிறதுக்கு. நம்ம கட்டடம் கட்டாம இருக்க முடியுமா? அப்போ சரி இது ஓரத்துல தானே இருக்கு, அந்த ஒரு ஓரத்தை மாத்திரம் இப்போ விட்டு வைப்போம். மரம் அங்க போன அப்புறம் அதையும் கட்டிக்குவோம். மரம் போச்சு அந்த பக்கம், கட்டி இழுத்தா போகும். முதல்ல வளர்க்கும் போது ஒழுங்கா வளர்க்கணும். நம்ம பார்க்கணும், சிலர் வைக்கும் போதே கரெக்டா காம்பவுண்டு கிட்ட தான் வைப்பாங்க. தென்னை மரம் ஒரு 5 அடி தள்ளி விட வேண்டாம். அப்பெல்லாம் மரம் இங்க நிற்கும், விடும்போதே நமக்கு இடம் தேவை, அதனால மரத்தை அங்கே வைப்போம், மாமரம் அங்க வைப்போம். இப்ப நமக்கு மாமரம் இருக்கு, பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு வெட்ட முடியுமோ வெட்டி வெட்டி, இன்னொரு மரம் இருக்கு, அதுவும் நம்ம கூரையில விழுந்து உருண்டு அவங்க வீட்டுக்கு போவோம், குழந்தைங்க எல்லாம் உண்டு. அப்ப அது எந்த அளவுக்கு நம்ம வெட்ட முடியுமோ வெட்டி எடுத்து, ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்கக்கூடாது. அற்ப வழக்குகள் உங்களுக்குள் ஏன் நீங்கள் தீர்த்து கொள்வதில்லை? அதுக்கு உடனே பாஸ்டர் வாங்க இது என்னன்னு கேளுங்க, அவர் நியாயாதிபதியா? உங்களுக்குள் தீர்க்க நம்மளே புரிஞ்சுக்கிடணும் சிலதை. சரி, நம்ம அடுத்தவங்களுக்கு தொந்தரவா ஒரு காலம் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம இந்த பக்கம் வேலை பார்த்தோம், அவங்களுடைய மரம் இருந்துச்சு, யாரோ பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க போல, நான் கேட்கல, நான் அங்க இல்லை. ஆனா அவங்க கேட்டு வெட்டி அவங்க மரத்தெல்லாம் இங்க போட்டாங்க. அங்க நம்ம நம்ம கிளீன் பண்ணி எடுக்கிறது அவங்களும் உரிமையா விட்டு கொடுத்த. நிறைய குப்பை கிடந்து, நான் சொன்னேன் நம்ம கிளீன் பண்ணிடுவோன்னு. அப்ப அந்த வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, இல்ல நாங்களே சுத்தம் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய மனசு, ரொம்ப பெரிய மனசு. அந்த மரம் அங்க இருந்ததுனாலயோ என்னவோ தெரியாது, மேல உள்ள பாயெல்லாம் எடுக்கும்போது ஒரு பாம்பு. ஆமா, இப்போ ஏன்னா வேற எப்படி அரிச்சா தெரியாது, ஆனா ஆளு பாயில படுத்து கிடக்கு, ஆளு பாய்க்குள்ள படுத்து கிடக்கு. இந்த பையங்க மேலே ஏறி எல்லாத்தையும் எடுத்து கீழே போடும்போது அந்த ஆளு ஏன் தூக்கத்தை தொந்தரவு பண்ணினியாடான்னு ஓடுது. அந்த ஆளு ஒரு பையன் ஒரு டப்பா, முறுக்கு டப்பாவை எடுத்து போட்டு காமத்தி அழகா பிடிச்சு மூடி, நீ உள்ளே இரு, சமாதி. சமாதி. சரி, இனி அதுல வலை அடிச்சிடணும்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம பகுதியை பாதுகாக்கணும், நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும், அது அவசியம். அற்ப வழக்குகள் தீர்க்கப்படாது இருக்கிறது. நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்கள், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னொருவரோடு உள்ள பிரச்சனையா, அதையும் எப்படி சமாதானமா கொண்டு போறது? சில நேரம் கொஞ்சம் நஷ்டம் வரலாம், எப்படி சமாதானமாய் கொண்டு போ, ஏன்னா நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் அல்லவா? அற்ப வழக்குகள் தீர்க்காமல் இருக்கிறது என்னன்னு கேட்கிறார். சரி, அதே இதுல 2வது குறிப்பிலேயே அப்பா சொல்ற ஒரு 3வது குறிப்பு என்ன தெரியுமா? குதிரையின் குதிகாலை கடித்து விழப்பண்ணுகிற சர்ப்பத்தை போல் இருப்பான். தானை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம், குதிரையின் குதிகாலை கடித்து விழப்பண்ணுகிற, அதுக்கு மேல இருக்கிறவனை விழப்பண்ணுகிற சர்ப்பத்தை போல் இருப்பான். இந்த இடத்துல அவங்க அப்பா இவனை குறிப்பிடுற காரியம் என்னன்னா, ரொம்ப ஞானமா இருப்பான். மத்தேயு 10:16 சர்ப்பத்தை பற்றி சொல்லியிருக்கு. சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாய் இருங்கள்னு நம்மகிட்ட கேட்கிறார். சர்ப்பத்தை போல இருங்க, நம்ம பாம்பை போல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். த கன்னிங்னஸ், ஏவாள வஞ்சித்த பாம்பு மாதிரி இருக்க வேண்டாம், ஆனால் ஞானம் உள்ள சர்ப்பத்தை போல் இருங்கள்னு சொல்ற. தன் மகனை குறித்து அவர் சொல்லும் போது, இவன் ஞானம் உள்ளவனாய் இருப்பான், எதிரி இன் குதிரையில வருவான், வழியில சர்ப்பம் கிடக்கும், இந்த சர்ப்பம் என்ன செய்யுமா? கடிக்குமா குதிரையின் காலை. அந்த விஷம் அந்த குதிரைய விழப்பண்ணும், மேல இருக்கிற சத்துரு கீழே விழுவான். தான் கோத்திரம் அவ்விதமாய் சத்துருவை அழிக்கும் சொல்றார். 4வது குறிப்பு, பாதையில் இருக்கிற விரியனை போல் இருப்பான் என்று தகப்பன் 4 காரியங்களை இந்த யாக்கோபை குறித்து சொல்லுகிறான். 3வது ஒரு காரியம் சொல்லுகிறேன், அது மோசே ஆகிய ஊழியக்காரன். இந்த கோத்திரத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை உபாகமம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில்
2 காரியம் சொல்றார். அவன் பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்கிறவன். 2 குறிப்பு சொல்லுகிறான். அவன் பாலசிங்கம்னா அவன் தைரியமானவன், பலனுள்ளவன் என்று பொருள். உபாகமம் 33:22 இருக்கு. தானை குறித்து தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாசான் என்கிறது ஒரு மலை, பாசானின் மலை. சிங்கங்கள் வேட்டையாடுகிற இடமா, சிங்கங்கள் வேட்டையாடுகிற இடமா. அப்படி என்றால் அவன் பாசானிலிருந்து பாய்வான் அப்படின்னு சொன்னா அந்த சிங்கங்கள், இவன் பாலசிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, சிங்கங்களை சிங்கமா இருந்து வேட்டையாடுகிறவனாய் இருப்பான் என்று சொல்லுகிறான். சரி, 4வது ஒரு காரியம், இந்த தான் கோத்திரத்தை குறித்து ஒரு குற்றம், ஒரு குறைவு நான் உங்களுக்கு சொல்லும்படியாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த தான் கோத்திரத்தை குறித்து ஒரு குறைவு. அது என்ன குற்றம் என்று சொன்னால், தெபோராள், பாராக் இவருடைய காலத்துல கானானிய ராஜாவாகிய யாவின் யுத்தத்துக்கு வாரான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வாரான். அவனுடைய சேனை தலைவன் செசேரா அவனும் சேர்ந்து வாரான். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஜனங்களுக்கு துன்பம்னா இந்த தான் கோத்திரமும் அந்த யுத்தத்துல பங்கு பெறணும். அதுதானே முறை, அதுதானே முறை. ஆனால் இவர்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு குறைவு என்ன தெரியுமா? 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த அதிகாரம் தெபோராள் எழுதுறாள். யுத்தத்துல யார் யார் பங்கு பெற்றா, பங்கு பெறல, என்ன செஞ்சாங்கிறது எழுதுறா. அதுல தான் இந்த தான் கோத்திரம் என்ன செஞ்சாங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. கிளையாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். அடுத்தது நம்ம படிச்சிட்டு இருக்கிற தான் மனுஷர், தான் கோத்திரத்தார் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? அப்ப யுத்தத்துக்கு வராம இவங்க எங்க இருந்துட்டாங்கன்னா வியாபாரத்திலே இருந்துட்டாங்க, கப்பலிலேயே தங்கி இருந்துட்டாங்க. இதான் தவறு, தான் கோத்திரத்தாரின் ஒரு குற்றம். இவங்க யுத்தம் நடக்கும்போது என்ன செய்யணும்னா யுத்தத்துக்கு வரணும். உபவாச ஜெபம் நடக்கும்போது கப்பல்ல இருந்துடக்கூடாது. ஆராதனை நடக்கும்போது ரயில்ல இருந்துடக்கூடாது. ஏதாவது டிராவல்னா பரவாயில்ல, டிராவல்னா பரவாயில்ல. அவசியமான ஒரு பயணம் போனோம், அப்ப சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ட்ரெயின் இருக்கும், வெள்ளிக்கிழமை புறப்படும், திங்கக்கிழமை போய் சேரும். அப்ப என்ன செய்யறது? அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் நாம் பங்கு பெற வேண்டிய ஜெபங்கள் கூட்டங்களில் பங்கு பெறாமல், இந்த தான் கோத்திரத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கப்பலிலே இருந்தது என்ன என்று சொல்லி கேட்கிறார். லூக்கா 14 ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் விருந்துக்கு அழைக்கிறார். விருந்து வச்சிருக்கிறேன், எல்லாரும் வாங்க. சரி, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. விருந்து ஆயத்தமான போது கடைசி நேரம் அழைப்பு கொடுக்கப்பட்டது, வாருங்கள் என்று சொல்லி. ஆனால் அழைக்கப்பட்டவர்களில் சிலர் செய்தது என்ன தெரியுமா? சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். வராம சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒருத்தன் சொன்னானா, நான் ஒரு வயலை வாங்கினேன். சரிப்பா, நல்லது, வாங்கினது நல்லது, ஏன் வரல விருந்துக்கு? வயலை வாங்கினேன், அப்படி ஒரு வார்த்தை இருக்குதா? எத்தனாம் வசனத்துல இருக்கு? 18ஆம் வசனத்துல. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க. கூட்டம் முடிஞ்சு நாளைக்கு போய் பார்த்தா உனக்கு ஆவாதா? விருந்து சாப்பிட்டுட்டா அடுத்த நாள் போய் பார்த்தா வயல் எங்கேயாவது போயிருமான்னு கேட்கிறேன். போகாத. அப்புறம் ஏன் நீ வரல? எனக்கு வயல்னா ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் கனவு நிறைவேறிச்சு, அதனால எனக்கு விருந்தெல்லாம் பெருசு, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின விருந்து கூட பெருசு இல்லைன்னு சொல்லி நான் உங்களோடு சொல்லுகிற தானின் குறைவு நம்ம வாழ்க்கையில வர வேண்டாம் என்று சொல்லுகிறேன். ஒருவன் வயலை கொண்டேன்னு சொல்றான், இன்னொருத்த சொல்றான் 5 மாடு வாங்கினேங்கிறான், 5 மாடு வாங்கினேன்னு சொல்றான். அதனால நான் வரல. சில நேரம்லாம் ஆடு, மாடு, கோழி, இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு
கெடுதலாய் இராமல் இருப்பதாக. ஆமென்னு சொல்லாமா? ஆமா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சர்ச்சில் இருந்தேன். அங்க பனை ஏறுறவங்க உண்டு. பனை ஏறுறவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏறி, ஒரு நாள் காலையில ஏறி வெட்டினாதான் அப்புறம் பயணி கிடைக்கும், பதநீர். ஞாயிற்றுக்கிழமை ஏற மாட்டாங்க, அதனால திங்கக்கிழமை இல்லை. திங்கக்கிழமை ஏறினா அப்புறம் பிறகுதான் கிடைக்கும். நஷ்டப்பட்டா கூட ஏறாம இருந்தாங்க. நான் இருந்த ஊருக்கு பக்கத்துல நிறைய பனைகள் உண்டு, பிறந்து வளர்ந்த ஊர்ல. அவ்வளவு தூரம் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவன் சொல்றான், ஒருத்தன், நான் 5 ஏர்மாடு வாங்கினேன், இனி மாடோடையே இரு, மானு கூப்பிடும், நீயும் என்னன்னு கேட்டுட்டு உட்கார்ந்துரு. அல்லது மேன்னு கூப்பிடும், குரல் தான் கொஞ்சம் வித்தியாசம். அது மாங்கும், நீ என்னன்னு கேட்டுட்டு இரு. கூட ஆடா இருந்தா மேங்கும், என்னன்னு கேட்டுட்டு கண்ணே மணியே. சிலர்லாம் ஆட ரொம்ப செல்லமா வச்சுக்கோங்க, ஆனா ஆவிக்குரிய ஜீவித்துக்கு நஷ்டத்தை உண்டாக்க கூடாது. கோழி கொக்கரக்கோ கோங்கும், இந்த வாரே. சில நேரம் கோங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டை போட்டுட்டேன்னு அர்த்தம். இந்த வாரே. ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மட்டும் தடை இல்லாம பார்த்துக்கோங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் மாடை வித்துடுறேன், இனி ஆண்டவருடைய காரியத்துல எனக்கு சில காரியம் செய்யணும், அதனால இனி இது இருந்துச்சுன்னா நம்மளால ஜீவிச்சு போக முடியாது, பிழைப்பு போச்சே. அவர் சொல்றாரு, அழைப்பு போச்சே. இது இருந்தனா, மாடு இருந்தனா அழைப்பு போச்சே. பிழைப்பு போறது லாபமா, அழைப்பு போறது லாபமா? அழைப்பை நஷ்டப்படுத்தாம பிழைப்பு போனாலும் பரவாயில்லன்னு இருக்கிறது தான் லாபமா? கணக்கு பார்க்க தெரியணும். கர்த்தருடைய பிள்ளைகள், 5 ஏர்மாடு வாங்கினேன், வரல. அடுத்தது ஒருத்தன் சொன்னா பாருங்க, என்ன சொன்னா தெரியுமா? மற்றவங்க எல்லாம் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. என்ன ப்ளீஸ் பண்ணி தெரியுமா? நான் வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், ப்ளீஸ் பாஸ்டர் ப்ளீஸ். அடுத்தவன் கேட்கிறான், 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக்கும். அடுத்தவன் கல்யாணம் பண்ணிட்டு திமிரா பேசுறான் பாருங்க, லா பேசுறார். அடுத்தவர், நான் வேறொருவன் விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டான், அதனால நான் வரக்கூடாது. இவன் ஒன்றும் மன்னியும் ஐயா, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், மாமியார் வீட்டுக்கு போனோம், இப்படிலாம் ஒன்றும் கேட்கல. நான் கல்யாணம் பண்ணிட்டேன், வரக்கூடாது. விருந்துக்கு வரக்கூடாதுனாரா? சேர்த்து மனைவியை கூட்டிட்டு வா. விருந்துக்கு வரக்கூடாதுன்னா, கல்யாணம் ஆச்சுன்னா வரக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல, கூட்டிட்டு வா சேர்த்து. சாக்கு போக்கு. கப்பலிலேயே இருந்து விட்டார்கள் தான் கோத்திரத்தார். வேகமா மற்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லவா? 5வது ஒரு காரியம், யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தான் புத்திரர் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாய் இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டயக்கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருந்தார்கள். போதும். அப்படின்னா என்னன்னா, தங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்குதா? நெருக்கம், தங்களுக்கு ஒரு ஒடுக்கம், அதை அனுபவிக்கிற அவர்கள் அதிலிருந்து எப்படி விசாலத்துல வரலான்னு முயற்சி பண்றாங்க. நெருக்கத்துல இருக்கிற அவர்கள் இட நெருக்கடி, அப்ப எப்படி விசாலத்துல வரலாம்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களில் சில நெருக்கங்கள், குடும்பத்துல நெருக்கங்கள். விசாலத்துக்கு ஒரு வழி என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுறது இல்ல, முழங்கால இருந்து ஜெபிக்கிறது தான் வழி. ஆண்டவரிடத்துல போராடுறது தான் வழி. கர்த்தரிடத்துல கேட்கறது தான் வழி. நம்மளை தாழ்த்துறது தான் வழி.
இதான் வழி. இந்த வழியை செய்தால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம். நெருக்கத்தின் மத்தியில குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. 6வது குறிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னவென்றால், இந்த மனாசே இந்த தான் கோத்திரத்துல தான் மனோவாவின் மகன் சிம்சோன் பிறக்கிறான். வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். அதனுடைய வசனங்கள் 2, 3 ஆகியவைகளை கவனிங்கள். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சேரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் மனோவா. அப்ப புரியுதா? இந்த கோத்திரத்துல ஒரு நல்ல நியாயாதிபதிய கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். எப்படி தானுங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் நியாயாதிபதினு இருந்துச்சோ, அந்த நியாயாதிபதிகளிலேயே சிறப்பா செயல்பட்ட ஒரு நியாயாதிபதினா சிம்சோன் தான் சொல்லணும். அந்த சிம்சோன் தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். எப்படி அவங்க அப்பா பேர் வைக்கும் போது இவன் he will be a judge, இவன் குடும்பத்துல நல்ல நியாயாதிபதிகள் இருப்பாங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி கர்த்தர் சிம்சோனை இந்த தான் கோத்திரத்துல தோன்ற பண்ணி ஒரு சிறப்பான ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் நடத்தினான். கடைசி குறிப்பை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அது என்னவென்றால், இந்த கோத்திரத்துல யுத்தத்திற்கு தேறினவர்கள் 28,600 பேர் இருந்திருக்கிறார்கள். யுத்தத்துல பாஸ் ஆனவங்க. இவனெல்லாம் ராணுவத்துல, சிலர்லாம் ராணுவத்துல போயிட்டு டெஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபெயில் ஆயிட்டு வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? முடியாது. ஓடணும், சாடணும், கையை வைத்தி காட்டணும். ஒரு ராணுவ டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு தம்பி சொன்னா, பாஸ்டர் எல்லாம் ஒன்னொன்னா பாஸ் ஆகி வந்தேன், கையை இப்படி வச்சு காட்ட சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றிலையும் பாஸ் ஆக முடிஞ்சு. பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொரு டெஸ்ட் என்னன்னா, காலை வச்சு இப்படி பார்க்குவாங்க. காலை நிற்கும் போது இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டா நிற்கும் போது 2 முட்டு தொட்டுச்சுன்னா அவுட்டு. வீட்டுல போய் பாருங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா எடுப்பாங்களான்னு பாருங்க. அவ சொல்றான், என்னையெல்லாம் ஓட விட்டாலே மூச்சு வாங்கினா என்னை ஃபெயில் ஆக்கிடுவாங்க. இந்த தான் கோத்திரத்துல 28,600 பேர் தேறினவர்கள் யுத்தத்துல. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ம் 28,600 பேர் தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள். அப்போ இந்த கோத்திரத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? யுத்த வீரர்கள் நிறைய பேர் உண்டு. இன்னைக்கு நம்ம சபையில தான் கோத்திரம் வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யுத்தம் பண்ணுகிறவர்கள் தேவை. எதுக்கு? மரம் வெட்டணும்னா வாங்கடா அவரை போய் என்னன்னு கேட்டுருவோம், நம்ம மேல கேஸ் கொடுத்திருக்காரு. வர்றது யாரெல்லாம் வர்றது? இதுக்கு வேண்டாம். ஏதாவது பிரச்சனை ஜோமுனுவோன்னு சொன்னா ஆள் வரணும். பிரச்சனை ஜோமுனுவோன்னு சொன்னா ஆள் வரணும். எத்தனை பேர் கையை வைத்தி ஆமேன்னு சொல்லுவீங்க? கேட்டுச்சா? எதுக்கு? ஜோமுனுவோம். ஒரு பிரச்சனை வட இந்தியாவில் ஒரு பிரச்சனை, தென் இந்தியாவில் ஒரு பிரச்சனை, பாஸ்டருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சுகவீனம், நம்ம இந்த நாள் ஜெபிப்போன்னு சொன்னா ஆள் வரணும். அதான் யுத்த வீரர்கள். தான் கோத்திரத்துல அப்படிப்பட்டவர்கள் உண்டாம். சில ஆட்களெல்லாம் டெஸ்ட்டுக்கு வர சொல்லிட்டு கடைசியில் டெஸ்ட் வச்சா நிறைய ஃபெயில். கிதியோன் யுத்தத்துக்காக நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் கூப்பிடுறான், வாங்க யுத்தத்துக்கு போவோம். வந்தாம்பார் அத்தனை பேர் சாப்பிடுறதுக்கு வந்த மாதிரி 32,000 பேர் வந்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, டே இது ரொம்ப அதிகமா தெரியுது, இவனை கூட்டு போனா இவனை வெட்டி கடைசியில் நமக்கு தோல்வியை உண்டாக்கிடுவான். இவன் யுத்தத்துக்கு லாய்க்கானவன் கிடையாது, வேற எதையோ நினைச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு மட்டும் சொல்லு இவங்கிட்ட. டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன டெஸ்ட் தெரியுமா? பயமும் திகிலும் உள்ளவர்கள். வந்தது எதுக்கு தெரியுமா? சாப்பிடுறதுக்கு இல்ல,
சண்டை போடலான்னு வந்தவர்கள், நாங்கள் வாரோம் ஐயா, கிதியோ நாங்கள் இருக்கிறோம் ஐயா, 32,000 people நாங்க இருக்கோம் ஐயா. இப்போ ஒரே ஒரு டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடத்தினார். கேள்வி கேட்டார். முதல் கேள்வி, பயமும் திகிலும் உள்ளவர்கள் போகலாம். 22,000 பேர் ஃபெயில். அந்த முதல் கேள்வியிலே 22,000 பேர் பரீட்சையிலேயே தோற்று போய் விட்டார்கள். 22,000 பேர் அப்படின்னா 32,000த்துல 22,000 போயிட்டுனா என்ன அர்த்தம்னா more than 68% of people fail. ஒரு 5% ஃபெயில் ஆகி எல்லாரும் பாஸ் ஆனா நல்லா இருந்திருக்கும். இது நீட் தேர்வு மாதிரி இருக்கும் போல தெரியுது. பாஸ் ஆகிறதே கஷ்டமா இருக்குது. 68.75% பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, அதுல அவுட் போயிட்டாங்க. அப்ப 22,000 போனா மீதி 10,000 இருக்குது. 10,000. அடுத்த டெஸ்ட், அடுத்த கேள்வி. ஆண்டவர் சொன்னா இன்னொரு டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்டோட முடிச்சிருவோம், கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, டெஸ்ட் வை, தண்ணி குடிக்க சொல்லு, தண்ணி குடிக்க சொல்லு. இதுவா டெஸ்ட்? தாகத்தோடு இருந்தவங்களாம் செலவெல்லாம் அப்படியே குனிஞ்சான். குனிஞ்சி ஒரே தண்ணி குடிப்பு. செலவன் குனிஞ்சு கொஞ்சம் தள்ளி இப்படியா எவ்வளவு வரும்னு கேக்குறேன். குனிஞ்சி ரவுண்டு கட்டி அடிக்கிறான்னு சொல்லுவான் தெரியுமா சாப்பாடுல, அதே மாதிரி அடிக்கலாம். செலவன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து குடிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இந்த கொஞ்சம் எடுத்து எடுத்து குடிச்சான் பாத்தியா, அவனை மட்டும் தனியா விட, மீதி எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புனார். ஏன்னா இப்படி இப்படி எடுத்தவன் தண்ணியும் குடிப்பான், எதிரி வர்றான்னு பார்ப்பான். இவன் அப்படி இல்லை, நீ வந்தா வா, வரலன்னா போ, நான் குடிக்கிறத குடிப்பேன்னு விழுந்தவன் அத்தனை பேரும். 9,700 பேர் ஃபெயிலு. 9,700 பேர் ஃபெயிலு. 300 ரெண்டாவது பரீட்சையில 94% ஃபெயிலு. ரெண்டாவது பரீட்சையில 97% அவுட்டு. 97%. கடைசியில பார்த்தா 300. 32,000த்துல 300னா அது வெறும் 6%. யுத்தத்துக்கு தகுதியானவர்கள், யுத்தத்துக்கு தகுதி. நம்ம சர்ச்சில் இப்படி தகுதியானவர்கள் யுத்தத்துக்குன்னா பட்டயத்தை எடுக்க சொல்லல, ஜோமுனுவும் வாங்கன்னு கூப்பிட்டா எத்தனை பேர் வருவாங்க? வருவோம் பாஸ்டர்னு சொல்றவங்க நல்லா கை வைத்துங்க பார்க்கலாம். வாயை திறக்க வேண்டாம், கையை மட்டும் வைத்துங்க. சும்மா அல்லேலியா சொன்னா கை தன்னால போகும். அல்லேலுயா. அதனால்தான் வாயை மூடுங்க, கையை மட்டும் காட்டுங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் வரலாம்? ஒரு சிறப்பு ஜெபம்னு சொன்னீங்கன்னா வருவேன் பாஸ்டர். நிறைய பேர். அப்பாடா, வெரி குட். பாப்போம், சரியா? அவசியமான போது யுத்தத்துக்கு வரணும், அவசியமான போது யுத்தத்துக்கு வரணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை 144 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிவிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் நம்மளை யுத்த வீரரா படிப்பிக்கட்டும். தான் கோத்திரத்தில் இருக்கிற மாதிரி 28,600 பேர் யுத்தத்திற்கு தேறினவர்கள். ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 6 அதிகாரம் 10 முதல் 13 வரை சொல்லியிருக்கு, சர்வாயுத வக்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், யுத்தத்தில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. இன்னைக்கு ஜெபம் நடக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்றதுக்காக ஏவினார். அல்லேலூயா. ஆவியின் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்றதுக்காக. இன்னைக்கு யுத்தம் பண்ண நாம் பழகினவர்களா இருக்கணும். ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரிடத்துல கேட்போம், ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், தான் கோத்திரத்தை போல சிறப்பாய் என் குடும்பம் இருக்கட்டும், எங்கள் சபை இருக்கட்டும். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுருக்கமான ஒரு ஜெபந்தான், ஆனா குறிப்பெடுத்தவங்க நீங்க திரும்ப திரும்ப அதை, அல்லது ஆடியோவை பிறகு நீங்க நம்ம சர்ச்சு வாட்ஸ்அப் குரூப்ல பார்க்கும்போது கேட்டு கேட்டு சில காரியங்களை சொல்லி ஜெபிங்க. 7 குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தான் கோத்திரத்தை குறித்து. கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரோப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள பற்றி ஒரு குறைவு மட்டும் சொன்னேன். யுத்தம் நடக்க வேண்டிய நாட்கள்ல அவர்கள் கப்பலிலே தங்கினது என்னன்னு கேட்கிறான்.
தெபோராள் கேட்குறாங்க, கப்பலில் நீ ஏன்பா இருந்துட்டா? எல்லாரும் சண்டைக்கு வரும்போது நீயும் யுத்தத்துக்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவரே மன்னியப்பா, ஒரு வயலை வாங்கினேன்னு ஓடிட்டேன், ஏர்மாடு வாங்கினேன்னு ஓடிட்டேன், ஆண்டவரே விவாகம் பண்ணினேன்னு ஓடிட்டேன், என் காரியத்தை முன் வச்சேன் ஓடிட்டேன், உம்மை முன்வைக்க எனக்கு கிருபை தாரப்பா, கிருபை தாரப்பா, கிருபை தாரப்பா, கிருபை தாரப்பா, கிருபை தாரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஜெப நாட்களிலே ஜெபிக்கவும் உம்முடைய வேதத்தை படிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தான் கோத்திரத்தின் சிறப்புகளை நாங்கள் பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பால சிங்கமாய் அவன் இருக்கிறான், பாசானிலிருந்து பாய்கிறான், தன் ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறான், ஒரு கோத்தரமாய் மாறுகிறான். சிம்சோன் அங்கே இருந்து எழும்புகிறான். தங்கள் எல்லைகள் தங்களுக்கு நெருக்கம் ஒடுக்கம்னு வரும்போது அவன் விசாலத்தை நோக்கி முயற்சி பண்ணுகிறான். அவ்விதமான நல்ல கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிலே யுத்தத்திற்கு தேறினவர்கள் வேண்டும் ஆண்டவரே, யுத்தத்திற்கு தேறினவர்கள் வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி எங்களை மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.